ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிம்மினோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்மால் இன்ட்ரோட போயிடலாம். ஜிம்மினும் நீங்களும் வந்து ஒரே காலேஜில் தான் ஒர்க் பண்ணுறீங்க ப்ரொஃபஸராக. பட் யூ ஹேட் ஈச் அதர், ஓகேவா? ஸோ ஓகேடா, இந்த இன்ட்ரோ போதுன்னு நினைக்கிறேன். நான் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். ஐ ரியலி லைக் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போதே ஆசையாக இருந்துச்சு, ஓகேவா? ஸோ ஓகேடா, நம்ம ஸ்டேட்டாக கதைக்குள்ள போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க டேரெக்டாக கதைக்குள்ள போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு வீடு தான். ஸோ அவங்க ஜிம்மன் செம்மையாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்கான். நல்லா பாடிக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக கிளம்பிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்துட்டு குளிச்சுட்டு அப்படியே தலையை தொட்டிகிட்டே பார்க்குறான். ஜிம்மன், நீ ஹேண்ட்ஸம்னா ஹேண்ட்ஸம், மற்றவங்க என்ன சொல்கிறது, என் கண்ணே எனக்கு பட்டுரும் போல், அந்த மாதிரி ஹேண்ட்ஸமாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி கண்ணாடி கிள்ளிக்கு முத்தம் கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவன் கிளம்பிட்டு பார்க்குறான். இன்றைக்கி எத்தனை பொண்ணுங்க மயங்க போகிறாளுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டு இருக்கான். ஸோ அவன் இங்கே கிளம்பி முடிச்சாச்சு. உங்களை பார்ப்போம். மா டிஃபன், மா தூங்கிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போய் எழுப்புறீங்க. மா நீ இன்னும் எழுந்தாமல் என்னம்மா தூங்கிட்டு இருக்க? ஒயன் அதுவாடி தூங்கிட்டேன்டி, நைட்டெல்லாம் செம்ம டயர்டாக இருந்துச்சா? டயர்டாக இருந்துச்சா? ஏய் எருமை, அதாண்டி பாட்டிக்கு உடம்பு சரியில்லைல்ல, அவங்கள போய் பார்த்துட்டு வந்தேன், லேட் ஆகிடுச்சு, இன்றைக்கி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. மா எனக்கு தான் கேன்டீனில் சாப்பிட பிடிக்காதுன்னு தெரியும்ல, ஏமா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. வாயன் இந்த வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடா அப்படின்றாங்க. வேறு வழியே இல்லாமல் நீங்கள் கிளம்பிட்டு நீங்கள் போய் பஸ் பிடிச்சி இப்போது டைரெக்டாக காலேஜுக்கு போயிட்டுருக்கீங்க. ஜிம்மன் வந்து பைக்கில் வரான். அங்கே வரும்போது பார்க்கணுமே, ஒரு கண்ணு உலகத்து கண்ணு எல்லா கண்ணும் பட்டுடுச்சு. ஸோ அந்த பிள்ளை அவ்வளோ ஹேண்ட்ஸமாக வந்துட்டுருக்கான். ஸோ எல்லாருமே அவ்வளோ இதாக வந்து பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மன்னாலே ஃபேன் கேர்ள்ஸ் அதிகம் அங்கே. ஸோ அவன் பைக்கில் வரானா நல்லா வேணும், அவ்வளோ பொண்ணுங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவன் இறங்கிட்டு அந்த கண்ணாடி வழியால் பார்க்குறான். அவ்வளோ பொண்ணுங்க அவங்க பின்னாடி நின்று, எங்கே பாரு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கா, இப்படி இருக்கா பாரு, என் ஹஸ்பண்ட் அவன் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்குதுங்க. ஜிம்மின்ல ஹஸ்பண்டுன்னு கேட்டோன்னா அப்படி திரும்பி ஒரு முறை தான் இந்த பொண்ணுங்க போயிடுச்சுங்க. ஹஸ்பண்டா போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். ஸோ அவன் பாட்டுக்கு அவன் போயிட்டு அந்த சைன் போட்டுட்ருக்கான். அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கல்ல, அவளுங்களும் வழிவாளுங்க. ஸோ ஜிம்மின் அங்கே சைன் போட்டுட்ருக்கும் போது, எனக்கு செம்மையாக இருக்கார்ல ஜிம்மன் சார். ஆமாண்டி. இங்கே ஜிம்மன் திரும்பி அப்படியே பார்க்குறான். அங்கே ஏதோ பேசுகிற மாதிரி பேசிட்டு அவங்க வெளில போயாச்சு. வர ஃபேன் கேர்ள்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகிட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ நீங்கள் வரீங்க, இப்போ வந்தோன்னே இவன் மூஞ்சல் தான் முடிக்கணுமா? சே, கொஞ்சம் லேட்டாகவே வந்திருக்கலாம். ஹாய் மேம். ஹாய் ரீத்து மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்போ பரவாயில்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மேம் அப்படின்றாங்க. சரி நான் போய் சைன் போட்டு வரேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சைன் போட்டுட்ருக்கீங்க. ஜிம்மின் அப்படியே உங்களை பார்த்துட்டு தென்னாவட்டாக ஸ்மோக் பண்ணுறான். என்ன மேம் இன்றைக்கி லேட்டு போல்? நான் கரெக்டாக தான் வந்திருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே, அறக்க பறக்கன்னு ஓடி அந்த மாதிரி இருக்குது. உனக்கு என்ன, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. எல்லா பொண்ணுங்களும் மடங்குறாங்க, இவளுக்கு என்னவா? இருடி ஒரு நாள், ஜிம்மன் ஐ லவ் யூ, ஜிம்மன் ஐ லவ் யூ அப்படின்னு நீயே சொல்லுவடி, சொல்ல வைக்கிறேன். இந்த ஜிம்மனுக்கு மயங்காத ஆளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஸ்மோக் பண்ணுறான். நீங்கள் ஏன் கண்டுக்கிறீங்க, நீங்கள் வடுக்கு போயிட்டீங்க. ஸோ போயிட்டு கிளாஸ் எடுக்க போயிட்டீங்க. நீங்கள் போனோன்னு அவ்வளோ சத்தம், பிகாஸ் நீங்கள் தான் எல்லாருக்குமே ஃபேவரட் மேம். நீங்கள் அந்தளவுக்குலாம் ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டீங்க, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்து கரெக்டாக படிப்பு விஷயத்தில் கரெக்டாக இருப்பீங்க. ஏய் எதுக்குடா கத்துறீங்க? மேம் நீங்கள் எத்தனை நாள் கழிச்சு கிளாஸ் வரீங்க? நீங்கள் எங்கள் கிளாஸே வரமாட்டீங்க. சொல்லப்போனால் நீங்கள் அந்த பிகாமே பிடிச்சிட்டு அழுதுட்ருக்கீங்க, பிபிஏக்கெலாம் வரவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்குறானுங்க. ஏய் நான் என்னடா பண்ணுறது, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் என்னோடய சப்ஜெக்ட், அதனால் நான் போய் தானே ஆகணும். மேம் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் எந்த கிளாஸும் அட்டன் பண்ண மாட்டோம், கிளாஸை கட் அடிச்சிடுவோம், கேட்டால் ஒயின் மேம் தான் வரலன்னு சொல்லிடுவோம் அப்படின்றானுங்க. டெய் என்ன ஏதாவது பிரச்சனையில் கோத்து விட்றாதீங்கடா அப்படின்றீங்க. ஸோ அவன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, மேம் அப்போ எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள் நீங்கள் தான் இனிமேல் வருவீங்கன்ட்டு.
ப்ராமிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே ஹாப்பியாக அவங்கவுங்க லைக் கிளாஸ் நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பிகாஸ் சீக்கிரமாக செமஸ்டர் வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே குறித்து கொடுத்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமன் அந்த சைட் கிராஸ் பண்ணி போயிருப்பான். நானும் பார்க்குறேன், திரும்பியாவது பார்க்குறான்ல பாரு, கொழுப்பு எடுத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்க போயிட்டான். ஸோ நீங்கள் எல்லாம் திரும்பி பார்த்துட்டு, நீ எத்தனை தடவை பார்த்தாலும் நான் பார்க்க மாட்டேன், போடா வாத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ இங்கே நீங்கள் எல்லாத்தையுமே நடத்திட்டுருக்கீங்க. ஸோ ஜிம்மினும் அங்கே போயிட்டு அவன் போனான்னு கேர்ள்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவனுமே நல்ல டைப் தான், ஓகேவா. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பான், உங்களோட கம்பேர் பண்ணாமல் ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ அந்த விஷயம் மட்டும்தான் அவன்கிட்ட ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி அவன் வந்து ஒரு குட் ப்ரொஃபஸர். ஸோ அவனுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். சார் வயன் மேம் எப்போ வருவாங்க சார்? எதுக்கு? இல்லை சார், அவங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின். என் சப்ஜெக்டில் ஒழுங்காக மார்க் எடுக்கிறியா? எஸ் சார், நான் 50 மார்க்ஸ் சார். அப்படியும் முறைக்கிறான். உனக்கு 50க்கு இவ்வளோ கொழுப்பா? அவங்க வருவாங்க, மூடிட்டு என் சப்ஜெக்டை படி அப்படின்றான். ஸோ அவன் அப்படியே உட்காந்துடுறான். எல்லா பொண்ணுங்களும் சிரிக்குதுங்க. அவனுக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. ஸோ ஜிமன் வந்து அதுக்கப்புறம் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான் போல். நீங்கள் தான் எக்ஸ்கியூஸ் மீ அப்படியே ஜிமன் திரும்பி பார்த்துட்டு, யா வாங்க அப்படின்றான். சாரி டு டிஸ்டர்ப் யூ. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஹாய் மேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கத்துறானுங்க. ஏய் கத்தாதீங்கடா, ஏன்டா இப்படி கத்துறீங்க? மேம் நீங்கள் எத்தனை நாள் ஆச்சு, நீங்கள் எல்லா கிளாஸ்க்கு போகிறீங்க, எங்கள் கிளாஸ்க்கு வரமாட்டீங்க. டேய் எத்தனை தடவை எல்லாருமே ஒரே டைலாக்காக சொல்லுவீங்க? நான் இங்கே தான்டா இருக்கேன், இங்கே தான் இருக்கீங்க, ஆனால் கிளாஸ்க்குலாம் வரமாட்டீங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸ் என்னோடது தான். ஸோ நாளைக்கு கொஞ்சம் நான் வரமாட்டேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட் கிளாஸ் நான் வரும், ஓகேவா. அதுக்கு தான் என் புக் எதாவது எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா இல்லையா? எஸ் மேம் அப்படின்றாங்க. சரி ஓகே, நான் அதை கேட்க தான் வந்தேன். நெக்ஸ்ட் கிளாஸ் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. மேம் சீக்கிரம் வாங்க, வி ஆர் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. ஜிமின் பார்த்துட்டு ஒரே முறை தான். அதுக்கப்புறம் எல்லோரும் வாய முட்டானுங்க. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அப்படியே உங்கள் கிளாஸ்க்கு போயாச்சு. ஏன் அடுத்த கிளாஸ் அவளது தானே, அப்போயே வந்து சொல்ல வேண்டியது தானே, என் கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணி தான் வந்து சொல்லணுமா, திமுரு பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். இவளை வச்சுக்கிட்ட, டேய் படிங்கடா அப்படின்ட்டு ஜிமன் அதுக்கப்புறம் அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்கள் வந்தானே அப்படியே உங்களை க்ராஸ் பண்ணி போகிறான். வேணுங்கனே உங்களை இடிச்சிட்டு போகிற மாதிரி போகிறான். சார் பார்த்து போங்க, நான் பார்த்து தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிடுறான். இவனை திருந்தவே மாட்டான். அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சும் பொழிஞ்சிக்கிட்டே வரான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டீங்க. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். நீங்கள் 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயாச்சு. கிளாஸ் முடித்தோன்னே உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் ஏதோ சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா அப்பா என்ன, நான் வரத்து கூட கண்டுக்காம அப்படி என்ன சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நானும் தெரிஞ்சுக்கலாமா? வயன் இங்கே வா. என்னம்மா இங்கே வாடி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்க்குறீங்க, என்னம்மா அப்படின்ட்டு. ஸோ உங்கள் அம்மா வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. இங்கே பாரு, இதுதான் நம்ம புரோக்கர் வந்து ஃபோட்டோ கொடுத்தாரு. ரொம்ப நல்ல பையனாண்டி, ப்ரொஃபஸராக இருக்கானா, அதுவும் நீ வேலை பார்க்குற காலேஜில். நான் வேலை பார்க்குற காலேஜா? அதில் இருக்கிறது 2 ப்ரொஃபஸர் தான். சரி ஃபோட்டோ காட்டுங்க அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. அம்மா உனக்கு வேறு மாப்பிள்ளையே கிடைக்கலையா, இல்லை வேறு பையனே கிடைக்கலையா, எதுக்குமா இவெல்லாம் வேணாம் அப்படின்றீங்க? ஏண்டி முன்ன பின்ன இவனை பார்த்துருக்கே என்ன, ரொம்ப நல்ல பையனாக இருக்கா அப்படின்றவங்க. மா நீ வேறம்மா, என் கூட ஒர்க் பண்ணுறவர் தான், அப்புறம் என்ன, ரொம்ப பார்த்த நல்ல பையனாக இருக்கான், விசாரிச்சும் பார்த்துட்டோம், அப்புறம் என்ன அவன் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. மா வேணாம்மா, அவன்லாம் வேணாம் அப்படின்றீங்க. ஏண்டி என்னாச்சு, சொல்கிறத கேளுமா, அவனுக்கு எனக்கும் செட் ஆகாது. ஏன்? அதுவா, ஒரு தடவை லைக் வந்து பிடி பீரியட் அப்போ நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட் எடுக்க வந்திருப்பீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு வேணுங்கன்னே உங்ககிட்ட சண்டை வழக்குன்னே பண்ணிகிட்டு இருக்கான். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது இந்த பீரியட் கேன்சல். ஸோ நான் வந்து சில முக்கியமான லெசன்ஸ்லாம் நடத்த வேண்டியது இருக்குல்ல, பெண்டிங், அதெல்லாம் முடிச்சிடுறேன் அப்படின்றான். நீங்கள் பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ ஜிமின், சாரி சார், இப்போது நான் கேட்டு வந்திருக்கேன், நீங்கள் எப்படி இந்த கிளாஸ் எடுக்கலாம்?
மேம் நான் முன்னாடியே சொன்னது தான், பசங்களுக்கு ஃப்ரீ பீரியட் இருந்தால் சொல்ல சொன்னேன், பசங்க சொன்னாங்க, நான் வந்துட்டேன். சார் இந்த பீரியடை நான் என்ன சொல்கிறது, எத்தனை தடவை கேட்டேன் தெரியுமா? பிடி சார் முடியவே முடியாதுன்ட்டாரு. நான் கெஞ்சி கேட்டு இங்கே வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்கள் அசால்ட்டாக வந்திருக்கீங்க அப்படின்றீங்க. இல்லை நான் தான் எடுப்பேன், ஏன்னா நீங்கள் வந்து நிறைய இதை முடிச்சிட்டிங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு இன்னும் 5 சாப்டர்ஸ் அப்படியே இருக்குது. சார் என்ன நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் செம்ம சண்டை போட்டிருப்பீங்க. அதுலேருந்தே உங்களுக்கும் ஜிமினுக்கும் செட்டே ஆகியிருக்காது. எப்படியோ சண்டை போட்டு ஜிமின் தான் அந்த கிளாஸை நடத்தியிருப்பான். அதுலேருந்து ஜிமினை பார்த்தாலே எரிஞ்சேருந்து விழுவீங்க. இதை சொல்கிறீங்க உங்கள் அம்மா அப்பாவும் பார்த்துட்டு, இதெல்லாம் ஒரு சண்டையாடி, இதுக்காடி அப்படின்றாங்க. அம்மா இருந்தாலும் அவன் ஈகோ பிடிச்சவம்மா, அவனுக்கும் எனக்கும் செட் ஆகாதுமா அப்படின்றீங்க. வயன் சின்ன புள்ள சண்டைக்கெல்லாம் இப்படிலாம் பண்ணாத வயன். இந்த பையன் பார்த்தா நல்லா இருக்கான், இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அம்மா முடியாது வயன் அப்படின்னு உங்கள் அப்பா மறைக்கிறாரு. உங்கள் அப்பா கொஞ்சம் டெரர் டைப்பு. அப்பா சொல்கிறாங்கல்ல அம்மா கேளு. அப்பா சரிங்கப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயாச்சு. ஸோ ஜிம்மினை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஜிம்மினுக்கு உங்கள் ஃபோட்டோ காட்டுறான்னு, அம்மா இவன் எதுக்குமா, இவெல்லாம் எனக்கும் அவளுக்கு செட் ஆகாது. உனக்கு என்னடா பிரச்சனை, ரொம்ப நல்ல பொண்ணுடா அப்படின்றாங்க. ஜிம்முனும் உங்களை மாதிரி செம்ம சண்டை போடுறான். இந்த சில்லியான கதையும் அங்கேயும் போய் சொல்கிறாங்க. ஸோ சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு கதையாடா, போடா போய் வேலையை பாடுடான்னு சொல்லிட்டு உங்களே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவனுக்குமே பிடிக்கல. ஸோ இப்படியே 2 பேரும் சண்டை போட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் உங்கள் 2 பேருக்குமே மேரேஜ் நடக்குது. உங்கள் 2 பேரும் எப்படி சொல்கிறது, சிடு மூஞ்சி மாதிரி தான் இருக்கீங்க உங்கள் மேரேஜில். உங்கள் அம்மா பார்த்துட்டு கொஞ்சமாவது சிரி வயன், எல்லாரும் பார்த்தா ஏதோ உன்னை ஃபோர்ஸ் பண்ணி நடத்துகிற மாதிரி இருக்கு வயன் அப்படின்றாங்க. என்னை ஃபோர்ஸ் பண்ணி தானே நடத்துறீங்க, நீங்கள் மட்டும் என்னை கேட்டால் நடத்துறீங்க. வயன் உன்னை கேட்டு தான் நடத்துகிறோம், போமா, எனக்கு இவனை பிடிக்கவே இல்லைம்மா அப்படின்றீங்க. வயன் அவன் புருஷன் ஆயிட்டான், இதுக்கப்புறம் பிடிக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போவே சொன்னேன், கேட்டால் தானே. ஜிமின் பார்த்துட்டு எனக்கு தான் பிடிக்கலன்னா இப்போ யார் கல்யாணம் பண்ணியிருக்கு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் திரும்பிக்கிறான். ஸோ இப்படியே ஃபன்னியாக உங்கள் மேரேஜ் முடியுது. இந்த ஃபர்ஸ்ட் நைட் அப்போ தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கீங்க. ஜிம்மின் தான் லேட்டாக வந்திருப்பான், ஏதோ ஃபோன் பேசிட்டு. மேடம் போய் ஷோஃபாவில் படுங்க, இது என்னோட பெட்டு. நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு அந்த பெட்ஷீட்லாம் எடுத்து பார்க்குறீங்க. என்ன தேடிட்டு இருக்க? இல்லை உங்கள் பெட்டு சொல்லியிருந்தீங்கல்ல, அதான் உங்கள் பேர் போட்டிருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்றீங்க. செம்ம கோவம் ஜிவனுக்கு. ஏய் என்னடி ஓவராக பேசிகிட்டு இருக்க, வாடி போடின்னு நானும் வாடா போடன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வரைக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு இங்கே செம்ம ஃபன்னாக சண்டை நடந்துட்டுருக்கு. என்னடி ஜோக் பண்ணன்ட்டு கடுப்பேற்றிட்டு இருக்க? நீ மட்டும் கடுப்பேற்றலையா? நம்ம 2 பேருக்கு இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு, என்னால் தனியாலாம் போய் படுக்க முடியாது. தனியாக ஒன்று படுக்க சொல்ல, உன்னை ஷோஃபாவில் தானே படுக்க சொன்னேன், எனக்கு அதெல்லாம் படுத்து பழக்கம் இல்லை அப்படின்றீங்க. பழக்கம் இல்லையா? சரி தனியாக தானே படுக்கணும், நீங்கள் வேணால் ஷோஃபாவில் படுத்துக்கோங்க. ஏன் நான் ஷோஃபாவில் படுக்கணும்? முடியாது, இது ஏன் பெட்டு. சார் அப்போது நீங்கள் பொத்திட்டு படு அப்படின்றீங்க. அவனுக்கு செம்ம ஈகோ இதாக கிளாஷ் ஆகிடுச்சு. என்னடி ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முடியை வந்து பிடிக்கிறான். நீங்களும் அவன் முடியை பிடிச்சிடுறீங்க. 2 பேரும் முடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கீழே அங்கேயும் இங்கேயும் பிறண்டுட்டு இருக்கீங்க. ஏன் முடியை விட்றி, ஏய் நீ முடியை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிறண்டுட்டு இருக்கீங்க. இங்கே கீழே எல்லாம் உருண்டு கீழே உடையுது. ஸோ எல்லாருமே வேறு ஏதோ நினச்சிக்கிட்டாங்க. பசங்களுக்கு எவ்வளோ அவசரத்தை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் லைக் ஜிமினோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. சே எனக்கு வேறு வெக்கமாக இருக்குது, அவளோட அப்பா ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே வெக்கப்பட்டு போயிட்டாங்க. இங்கே ஜிமினோட அம்மா தான், ஐயோ அவர் வேறு எங்கே இருக்காருன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போகிறாங்க. நீங்கள் இங்கே பிறண்டுக்கிட்டு உங்கள் முடி அங்கங்கே பிச்சுக்கிச்சு, ஜிமினோட முடி அங்கங்கே பரட்டை தலை மாதிரி நிற்கிறான் அவன். இதுக்கப்புறம் இந்த சண்டை வேணாம், என் முடியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் முடியை காட்டுறான். நீங்கள் உழுந்து சிரிக்கிறீங்க. முடி கரண்ட்டு கம்பியில் தொட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நட்டிட்டு இருக்குடா அப்படின்றீங்க. ஸோ அங்கே ஜிமின் பார்த்துட்டு உங்கள் முடி மட்டும் எப்படி இருக்குது, கேர்ள் பண்ண மாதிரியா இருக்குது, கண்ணாலியை பாடுறீ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு வந்து டேய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவன் மேலே அப்படியே பாஞ்சு விழுறீங்க. ஜிமின் அப்படியே பெட்டில் படுத்துட்டா, நீங்கள் அவன் மேலே ஓவர் ஆகியிருக்கீங்க. டேய் என்னடா சொன்ன, என் முடியை இப்படி ஆக்கிட்டேன்,
கஷ்டப்பட்டு 30,000 கொடுத்து இந்த மேக்கப்பை போட்டேன், இந்த ஹேர் ஸ்டைல் போட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இறக்கிது ஜிமின் கொஞ்ச நேரம் லைக் உங்களை தள்ளி விட ட்ரை பண்ணுறான். அதுக்கப்புறம் ரியலைஸ் ஆகிட்டு என்னடி பண்ணியிருக்க அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். ஆக்சுவலி நீங்கள் அப்படியே ஓவர் ஆகுன மாதிரி இருக்கீங்க. அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஏஞ்சிடுறீங்க. அவ்வளோ ஆசையாக இருந்தால் சொல்லு, இந்த மாதிரிலாம் சண்டை போட்டு தான் இப்படிலாம் பண்ணணும்லாம் கிடையாது. உனக்கு ஆசையாக இருந்தால் ஐம் ரெடி அப்படின்றான். கேவலமான ஆசை. தூ, ஏய் என்னடி கேவலமான ஆசை, நான் உன் புருஷன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கும் எனக்கும் லீகலாக என்ன வேணால் நடக்கலாம். அது ஏன் கன்சர்னோட நடக்கணும். எனக்கு உன் கன்சர்ன்லாம் தேவையில்ல. எனக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுவேன், அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிடுங்க. எவ்வளோ கொழுப்பை பாரு, திமுரு பிடிச்சவ அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே பாத்ரூம் போயிட்டான். நீங்கள் அப்படியே வெளில வந்து நிற்கிறீங்க. எவ்வளோ திமுரு அவனுக்கு, உனக்கு இருக்குது, சோத்தில் விஷத்தை வைக்கிறான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மூச்சு அரைச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே வெளில போயிட்டீங்கல்ல, ஜிமினோட அம்மா தான் வந்திருப்பாங்க. உங்கள் முடியெல்லாம் பார்த்துட்டு இந்த புள்ள என்ன பாதியிலே வந்துருச்சு போல அப்படி சொல்லிட்டு, ஒயன் ஒயன் அத்தை சொல்லுங்க அத்தை, என்னடா இது, ஓ ஜிமின் உனக்காக வெயிட் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் தலையை சொரிஞ்சுக்கிட்டே அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும், ஸோ அதை பார்க்குறீங்க. ஐயோ ஒயன் எப்படி வந்து நிற்கிற, பார்த்தா உங்கள் புடவை பாதி கலந்துருக்கு, பூ ஒரு பக்கம் கசங்கி இருக்கும், பொட்டு ஒரு பக்கம் அலைஞ்சிருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வெக்கப்பட்டே போகிறாங்க. ஒயன் மானத்தை வாங்கிட்டேடி, ஒழுங்க போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சமாளிச்சுட்டு அப்படியே போகிறீங்க. போனேன் அப்படியே போவேன்னு நினச்சேன், என்ன அப்படியே வந்து நிற்கிற. அது வேறு வழி இல்லையே, உங்கள் அம்மா வேற என்னை ரொம்ப தப்பாக நினச்சிட்டாங்க. என்ன தப்பாக நினச்சாங்க, என் கோலத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து மேலே வரையும் பார்க்குறேன். இப்படியே போனால் அப்படி தான் நினப்பாங்க, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, வேணா இங்கே பண்ணிக்கோ அப்படின்றான். கேவலமான ஆசையை நான் நிறைவேற்ற மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரெஸ்ட் ரூம் போயிட்டீங்க. எப்படி இருந்தாலும் இந்த காலைக்கிட்ட இந்த கண்ணுக்குட்டி அட்டங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போய் படுத்திருக்கான், கால் மேலே கால் போட்டு. எப்படி இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்தால் படுப்பீங்கன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வந்து படுக்கிறீங்க இந்த எட்ஜில். ஜிமின், நீ ரொம்ப பேராசைப்படுற, இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே உன்னை கட்டி பிடிச்சிட்டு வந்து படுப்பாளா, மூடிட்டு படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் திரும்பி படுத்துடுறான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை முறைச்சிக்கிட்டே இந்த பக்கம் படுத்து தூங்கிடுறீங்க. இப்படியே மார்னிங் ஆகியிருக்கும். இப்போ பார்த்தா ஜிமின் உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கா, அவங்க மேலே கால் போட்டு. நீங்கள் நல்லா தூங்கியிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பொறுமையாக கண் முழிச்சு பார்க்குறீங்க. என்ன கையை தூக்க முடியல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உடம்பே அசைக்க முடியலன்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் அப்படியே உங்களை ஹக் பண்ணி அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி கால் போட்டுட்டு உங்கள் மேலே அப்படி இருக்கான். உங்களால் சுத்தமாக நுகரவே முடியல. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு ஒரே உத தான் ஜிமின் உருண்டு போயிட்டு அந்த பக்கம் தொம்முன்னு விழுறான். அம்மா, ஐயோ, முதுவு, ஐயோ பின்னாடி போச்சு. ஆமாம், எப்படி தூக்கத்தில் நான் வந்தேன். அப்படியே கண் முழிச்சு இப்போ தான் பார்க்குறேன் தெளிவாக. நீங்கள் அங்கே உட்காந்து அப்படியே கடுப்பில் முறைச்சிட்ருக்கீங்க. இல்லையே, நான் தூக்கத்தில் உந்தமா தெரியலையே. வயன், நீ அடி ஓச்ச? ஆமாம், நான் தான் உதைச்சேன். என்ன பண்ணியிருக்க? என்னடி பண்ண? தூங்கிட்டு இருந்தியா? என் மேலே எப்படி உன் காலை என் மேலே போட்டு ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்க? உனக்கு எவன்டா அந்த ரைட்ஸை கொடுத்தான்? செம்ம கோவம் ஜிமினுக்கு. அப்படியே அப்படியே ஓவர் ஆகிட்டான் உங்கள் மேலே. ரெண்டு கையை பிடிச்சிட்டு, என்னடி ஓவரை பண்ணிகிட்ருக்க? உனக்கும் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல, அப்புறம் என்ன? கல்யாணம் ஆகிடுச்சுன்னா எவன்டா என் மேலே கால் போட சொல்லி ரைட்ஸ் கொடுத்தா? எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குடி. எல்லா ரைட்ஸும் இருக்குது. அப்படியே கீழே போகுது கண்ணு. பொறுக்கி என்னடா பண்ணுற? என்ன வேணா பண்ணுவேன். No one can ask me. They have no rights. Okay, Wayan? So, be careful.
எப்போ எனக்கு தோணுதோ அப்போல்லாம் பண்ணுவேன். ம் ஸோ அப்படியே எழுந்து போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு காலேஜ் கிளம்ப பார்ப்போம். நான் ஒன்றும் காலேஜ் போகல. ஏம்மா காலேஜ் போகல? ஓ, மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் டே. நீ சொல்கிறது கரெக்டு தான். சரி, போய் குளிச்சுட்டு வா. நீங்கள் அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. சரி சரி நானே போய் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் குளிக்க போயிட்டான். இவனை இருடா உனக்கு, நீ வரப்போ எண்ணெயை ஊற்றி வைக்கிறேன், கீழே விழுந்து பின்னாடி அடிப்படுதா இல்லையான்னு பாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கடுப்பில் உட்காந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அதே மாதிரி எண்ணெயை ஊற்றி வச்சுட்டீங்க போல். ஸோ அந்த புள்ள குளிச்சுட்டு காலெலாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அப்படியே வைக்கிறான். அப்படியே வலிக்கு தொம்முன்னு விழுந்து பட்டிலே அடிபட்டுடுது அந்த பிள்ளைக்கு. ஐயோ அப்பா முடியலையே. அப்பா ஏன் ஒயன் என்னடி பார்த்துட்டு இருக்க, கையை கூடுறி. நான் எதை கையை கொடுக்கணும்? முடியாது. ஏய் ஐயோ அங்கே வர அடிபட்டுடுச்சான்னு தெரியலையே, வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே பொழிச்சிட்டு இருக்கான். நீங்கள் பார்த்து சிரிக்கிறீங்க. பாவி, விழுந்ததுக்கு என் புத்திர வாக்கியமே காணாமல் போயிருக்கும் போலடி. ஐயோ உன் வாழ்க்கை தாண்டி பாதியிலே போயிடும். ஒழுங்காக வந்து கை கொடுத்து தூக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் வந்து கை கொடுக்குறீங்க. திருப்பி வலுக்குது. அவன் உங்கள் காலை தட்டி விட்டு நீங்கள் அவன் மேலே விழுந்துடுறீங்க. பொத்துன்னு 2 பேரும் விழுறீங்க. ஐயோ அப்பா, ஏண்டி மிசுக்கட்ட மாதிரி இருந்துக்கிட்டு ஏண்டி என் மேலே விழுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏய் நான் அவ்வளோ வெயிட்டாக இருக்கேன்? மேலே இப்படி வந்து விழுந்தா எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் கொஞ்சம் தாங்கிறதுக்கு மச்சானுக்கு கொஞ்சம் பவர் வேணும்ல அப்படின்றான். மச்சானா ஒழுங்கா ஏந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஏந்திரிச்சிடுவீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு சரி கையை கொடு, சுத்தமாக நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பிடிச்சி அங்கே இதில் பெட்டில் உட்கார வைக்கிறீங்க. சரி இரு போனால் போயிட்டு காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஜிமன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது கலந்துட போனீங்க ஒரு பயம். ஸோ அந்த புள்ளியும் பின்னாடியே வந்துட்டுருக்கான். அவன் ஒரு மாதிரி தாங்கி நடந்து வந்துட்டுருக்கான்ல. உங்கள் அம்மா பார்த்துட்டு ஜிம்மன் அம்மா பார்த்துட்டு இவன் அப்படி வருவான்னு பார்த்தா இவன் எப்படி வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. பயன் என்னம்மா இது, ஜிம்மன் இப்படி வந்துட்டுருக்கான் நைட்டு? அத்தை நீங்கள் வேற அத்தை, அவர் கீழே விழுந்துட்டார் அத்தை. கீழே விழுந்துட்டானா? டே ஜிமனா என்னடா இது? அட போமா, ஏதோ எண்ணெய் ஊற்றி கிடந்திருக்கும் போல். குளிச்சுட்டு வந்தோன்னே காலை வச்சு வலிக்கு விழுந்துட்டேன், முடியலம்மா. சரி உட்கார்றா, தைலமாக தேய்ச்சி விட்றேன். ஐயோ வேணாம்மா, ஏற்கனவே முடியல, இதோட 2வது தடவை விழுறேன் அப்படின்றான். 2 தடவை விழுந்தியா? எப்படி? பாத்ரூம் தானே விழுந்தண்ணே. ஆமாம்மா, மொதல் தடவை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். சொன்ன கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிறீங்க. இல்லைம்மா எண்ணெய் ஊற்றிச்சுன்னு கீழே விழுந்தேன்ல, அப்போ எழுந்திருக்கமோ ஸ்லிப்பாகி 2வது தடவை வந்துட்டேன். ஓ சரிடா, சரி ஆயில்மெண்ட் எதாவது எடுத்துகிட்டு வருவா. இல்லைம்மா வேணாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அப்படியே காஃபி எடுத்து வந்து கொடுக்குறீங்க. அவன் பார்க்குறான் குடிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். என்ன குடிங்க. இல்லை என் மேலே இருக்க கடுப்பில் எதுவும் கலந்து வச்சிடல. கலந்து வச்சுட்டாலும் குடிடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுக்க போகிறீங்க. டாவா இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காஃபி குடிக்கிறான். ஆனால் காஃபி எதுவுமே நீங்கள் போடல, ரொம்ப நல்லாவே இருக்குது. பரவாயில்ல, நல்லா தான் காஃபி போடுறா. பரவாயில்ல ஜிமன், பரவாயில்ல. ஒரு நல்ல குக்கை தான் நீ நல்லா கல்யாணம் பண்ணியிருக்க. நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு மேலே ஓவராக பேசினேன்னு வச்சுக்கோ, காஃபியில் கற்பாம்பூச்சியை போட்டுருவேன் அப்படின்றீங்க. அவன் பார்த்துட்டு ஏய் அதெல்லாம் பண்ணி தொலையாடி, இருடி நானும் வரேன்னு சொல்லிட்டு நல்லா முதுவை பிடிச்சிட்டு நல்லா நொண்டி நடந்து வர. ஜிம்மனோட அம்மா பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஸோ ஜிம்மனோட அப்பா வந்திருப்பாங்க. டேய் ஏன்டா இப்படி போகிற? அட ஏன்ப்பா போப்பா, அம்மா சொல்லுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு நடந்து போய்ட்டுருக்கான். என்னடி ஆச்சு? அதுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சிரிக்கிறாங்க. உன் பையனுக்கு இன்னும் விவரமே தெரியலடி, போ அவனுக்கு எதாவது சொல்லிக் கொடு, நைட்டில் எதாவது நடந்தா இல்லையான்னு கூட கேளு. என்னங்க நான் எப்படி கேட்கறது? போய் உன் மருமாயிட்ட கேளு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்றாங்க. வயன்
அத்தை வரேன் அத்தை அப்படி சொல்லிட்டு நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. சொல்லுங்க அத்தை. ஒயன் நைட்டே தான் நடந்துச்சா? நீங்கள் நடக்கலைன்னு சொன்னால் அவங்க எதாவது கஷ்டப்படுவாங்க சொல்லிட்டு அத்தை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சொல்கிறீங்க. அப்போ சீக்கிரமாக பிறப்புல கன்ஃபார்மா அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ஓடிட்டீங்க ரூமுக்கு. ஓடிட்டு வேகமாக கதவை சாத்திட்டீங்க. ஐயோ இவன் கூடயா பெற்றுக்கணும் இதெல்லாம், என்னென்னமோ கனவு கோட்டெல்லாம் கட்டி வச்சிருந்தான், எனக்கு போய் இந்த வார்த்தை தான் அமையணுமா அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. அந்த புள்ள பாவம் அங்கே முதுவலி போல் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பிறந்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்து ரொம்ப கொஞ்சம் மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஸோ அவனுக்கு போயிட்டு ஆயில்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறீங்க கிட்ட. என்ன எதுக்கிட்ட வர? ரொம்ப ஆசை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவன் ட்ரெஸ்ஸு லைட்டாக மேலே தூக்குறீங்க. ஏய் இருடி கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வரேன், இப்போல்லாம் என்னால் அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப ஆசை தான், கேவலமாக இல்லை. தூ எச்சத்திருக்குதே திரும்புடா, உனக்கு ஆயில்மெண்ட் தேய்ச்சி விட்றேன். அந்தளவுக்கு நல்லவளாடி, திரும்புறியா பாயில் ஆயில்மெண்ட் போடவா? சரி சரி திரும்புகிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் திரும்புகிறான். ஸோ நீங்கள் மசாஜ் பண்ணி விடுறீங்க. அம்மா அடடடா சூப்பராக இருக்குது. வாயை மூடவே மாட்டியாடா நீ? என்னடி உனக்கு வேணும்? வாயவே மூட மாட்டியா? சும்மா நொய்யின்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சி விட்டு, ஜிமன் கொஞ்சம் இப்படி திரும்புறியா? என்னடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்புறான். நீங்கள் வாயிலே ஆயில்மெண்ட்டை போட்டீங்க. என்னடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு துடைக்கிறான். அந்த ஆயில்மெண்ட் வந்து அவ்வளோ எரியும், போட்டு அந்த வாயிலெலாம் எச்சு ஊற்றுது. அந்த பிள்ளைக்கு அவ்வளோ எரிச்சிருக்கு போல். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. இருடி எனக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றான். ஸோ இப்படியே வந்து ஒரு 1 வீக் ஆகியிருக்கும். உங்களுக்கும் ஜிம்முனுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணி 2 பேரும் அங்கங்கே பிறந்துட்டு இருப்பீங்க. ஸோ இப்படியே வந்து 1 வீக் அப்புறமா நீங்கள் 2 பேரும் காலேஜ் போகிறேன்னு சொல்கிறீங்க. உங்கள் அத்தை தான் வேணான்றாங்க. பட் உங்களுக்கு வந்து வேலை ரொம்ப முக்கியம். ஸோ செமஸ்டர்ஸ் அதனால வருதுன்ட்டு, ஸோ அதனால் நீங்கள் போகிறேன்றீங்க. ஜிமின் வந்து சரி போட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அவங்க அப்பா அம்மா லைக் ஜிமினோட அப்பா அம்மா 2 பேரும் ஒத்துருந்துருப்பாங்க. நீங்கள் காலேஜ் கிளம்பி போயாச்சு. ஸோ நீங்கள் லைக் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் தான் வேணுங்கன்னே உங்கள் கிளாஸ்க்கு வரான். வயன் சாரி மேம். சொல்லுங்கள் சார். சாக் இருக்கா? இருக்குது சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சாக் எடுத்து வந்து கொடுக்குறீங்க. ஏன் உன் கிளாஸில் இல்லையா? காலைல தான் ஆயாம்மா எடுத்து வந்து வச்சுருப்பாங்களே. இருக்குது. அப்புறம் எதுக்கு வந்த? வருவேன், இன்னும் 3 நாள் தடவை வருவேன்டி, உனக்கு என்ன அப்படின்றான். ஒழுங்காக போயிடு, இல்லைன்னா கடிச்சு வச்சிட போகிறேன். இங்கெல்லாம் கடிக்காதடி, வீட்டுக்கு வா, அப்புறம் எங்கே வேணால் கடிச்சிக்கோ, ஐ எம் ரெடி. வெக்கமாகவே இல்லைல்ல, எனக்கு ஏண்டி வெக்கம்? சரி போ, எல்லா பசங்களும் பார்க்குறாங்க, அப்புறம் ஏதாவது காசிப் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆச்சு நீ சொல்லியா? நான் ஏன் சொல்லணும்? நான்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொன்னால் என்ன ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவா? நம்ம 2 பேருக்கும் ஆகாதுன்னு தெரியும். இதில் நான் போய் சொன்னேன்னா பசங்களாம் என்ன நினைப்பாங்க? சண்டை போட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைப்பாங்க. அது ரொம்ப தப்பு இல்லை? தப்பா? ஏய் நான் புருஷன்டி. அவனை இதை சொல்லிடுவான். போடா, கடுப்பேத்தாத காலைலே, உன்னை அப்புறமேட்டு பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஸோ இப்படியே வந்து பிரேக் ஆகியிருக்கும். எல்லாருமே போயிட்டுருக்காங்க. நீங்கள் லைக் ஒரு கிளாஸ் ரூம் வழியால் போகணும். ஸோ அந்த கிளாஸ் ரூமில் யாருமே இல்லை. ஏன்னா அந்த ஒரு 3 கிளாஸஸ் வந்து எதுவுமே இல்லாமல் சும்மா காலியாக தான் இருக்கும். ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் வேணும், இல்லைனா வேறு ஏதாவது லைக் எப்படி சொல்கிறது, மானிட்டர் வச்சு நடத்தணும் அப்படின்ற மாதிரின்னா அந்த கிளாஸ்க்கு போவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் அந்த 3 கிளாஸஸுமே ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் அந்த சைட் க்ராஸ் பண்ணி போகிறீங்க. டக்குன்னு யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க. நீங்கள் டக்குன்னு பயந்துட்டீங்க. யார்? ஏய் நான் தாண்டி, வேறு யார்? எதுக்கு ஜிம்மின்னு இப்படி பண்ணுற? கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு, அதான். ஜிம்மன் ஒத்த வாங்காத, வீடு என்ன, நான் கிளாஸ்க்கு போகணும். முடியாது, எனக்கு கிஸ் கொடுத்துட்டு போ. நான் ஏன் கிஸ் கொடுக்கணும்? அப்புறம் அந்த மீரா டீச்சர்கிட்ட போவா, ஒத்த வாங்குவ ஜிம்மன். அப்போ நீயே கொடு. ஜிம்மன் ஏன் ஜிம்மன் இப்படி பண்ணுற?
எனக்கு தான் பிடிக்காதுல்ல இதெல்லாம், ஆனால் எனக்கு பிடிக்குமே. ஜிமின் ஒழுங்காக கொடுக்குறியா? அந்த மேம்க்கு என் மேலே ஒரு கண்ணு இருக்குது. அப்புறம் அப்புறம் நீங்கள் டக்குன்னு உங்கள் லைக் அவன் காலரை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமின் அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே நின்றுட்டான். நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes நல்லா கிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே நிற்கிறான் பேசாத மாதிரி. போதுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அவன் அப்படியே லைக் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகியிருப்பான்ல, டக்குன்னு உங்களுக்கு அப்படியே சாரியை பிடிச்சி இழுத்து உங்களை இழுத்துறான். என்னடா பண்ணுற? யாராவது பார்த்துட போகிறாங்க. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, இந்த சைடு யாரும் வரவும் மாட்டாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறதுக்குள்ளேயே அவன் பிடிச்சவங்களுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவன் கிஸ் அப்படியே அங்கங்கே லைக் உங்கள் சீக்ஸு, உங்கள் இயர்ஸு, அதுக்கப்புறம் உங்கள் ஃபோர்ஹெட்டு அப்படியே நெக்கெலாம் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் அப்படியே மெல்ட் ஆகிட்டீங்க கொஞ்ச நேரத்தில். நீங்கள் உங்கள் சென்ஸ்லேயே கிடையாது. நீங்கள் அப்படியே அவன் லைக் அவன் கிஸ் பண்ண அப்படியே அந்த ஒரு ஒரு ப்ளஷருக்கே போயாச்சு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ரியலைஸ் ஆகி ஜிமின் என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு டக்குன்னு தள்ளி விட்டுறீங்க. என் ஹார்ட் பீட் எப்படி துடிக்குது தெரியுமாடி, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுடி அப்படின்றான். பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடிடுறீங்க. உங்களுக்கு ஹார்ட் பீட் அதுக்கு மேலே அப்படியே பக்குன்னு இருக்கு உங்களுக்கு. இவன் என்ன பண்ண கொஞ்ச நேரத்தில் வயன் அவன் டச்சுக்கு நீ இப்படிலாம் போடினா ஓவராக பண்ணுவான்டி. ஐயோ நீ கிஸ் பண்ணதே தப்பு. தேர்ட் நைட்டு வந்து சும்மாவே இருக்க மாட்டான். போயன் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களே திட்டிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. ஜிமின் உட்காந்து அவன் சிரிக்கிறான். நீங்கள் எப்படி கிஸ் பண்ணீங்க, எவ்வளோ பொசசிவ் ஆடிங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் விஷயமா? இனிமேல் பாரு உன்னை எப்படி கரெக்ட் பண்ணுறன்ற மட்டும் அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்படியா வந்து கிளாஸ்க்கும் போயிடுறான். உங்களை நீங்கள் அந்த பக்கம் கிராஸ் பண்ணாலும் சரி உங்களை கண்ணடிச்சு அவன் படுக்கு சிரிச்சிட்ருப்பான். உங்களுக்கு ஒரு பயம் பசங்கள்லாம் பார்த்துட போகிறாங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். நீங்கள் 2 பேரும் லைக் எப்படி நீங்கள் அப்படியே அவனை அவாய்ட் பண்ணாலும் சரி அவன் அவாய்ட் பண்ணுறதா கிடையாது. ஸோ இப்படியே ஒரு நாள் உங்களுக்கு வந்து ஒரு பையன் சாக்லேட் கொடுக்குறான். ஏய் என்னடா இது? மேம் இது என்னோடய பர்த்டேக்கு இந்தாங்க அப்படி சொல்லிட்டு அவன் சாக்லேட் கொடுக்குறான். தேங்க்யூடா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த சாக்லேட் வச்சுட்டு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல யாருமே இல்லை. ஸ்பெஷல் கிளாஸு குறிப்பிட்ட ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஜிமினும் இருக்கான். ஸோ ஜிமின் வந்து உங்களை எப்போவுமே சேட்டை பண்ணுறதுக்காக ஏதாவது பண்ணுறதுக்காக வந்துடுவான். ஸோ அது மாதிரி ஜிமின் வந்து அந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட்றான். ஏய் அது எனக்கு கொடுத்தான் என் ஸ்டூடெண்ட், அதுக்கு என்னடி நான் தான் சாப்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை அப்படியே சாப்பிட்றான். ஏய் எனக்கு கொஞ்சம் கொடுறா, போடி உனக்குலாம் தரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஃபுல் சாக்லேட், அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த சாக்லேட், அது ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டான். பொறுக்கி ஏன் ஜிமின் இப்படி இருக்க? சூப்பராக இருந்துச்சுடி. சரி நான் போய் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன். கிளாஸ் ஒழுங்காகவே நடக்காது போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. ஸோ ஜிமின் சிரிச்சுக்கிட்டே அவன் கிளாஸ் போய் நடத்திட்டு இருக்கான். சரி நான் சொன்னதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு இருங்க, கொஞ்ச நேரத்தில் நம்ம டெஸ்ட் வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருக்கான். அவளுக்கு ஒரு மாதிரி ஹாட் ஆகுது. என்னது இது? ஐயோ ஒரு மாதிரி வேர்க்குதே, ஃபேன் ஓடிட்டு தானே இருக்கு. அவன் அப்படியே அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கான். அப்படி இருந்தாலும் ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கு அவனுக்கு. என்னாச்சு எனக்கு? ஐ ஆம் ஃபீலிங் ஹாட். நான் எதுவுமே இது வரையும் பண்ணலை. என்ன எதுக்கு இப்படி இருக்கு? அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்கான். ஹி கான்ட் ஏபிள் டு கண்ட்ரோல். அவன் வந்து அவனால் சுத்தமாக முடியல. ஸோ அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்கான். நீங்கள் அந்த பக்கம் க்ராஸ் பண்ணியிருப்பீங்களா, ஒயன் கிளாஸ்க்கு போகிறா அப்படி சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே வந்திருப்பான். நீங்கள் ஆக்சுவலாக கிளாஸ்க்குள்ளேயே போயிட்டீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஒயன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே உங்களே பார்க்குறாங்க. அவங்க 2 பேரையும் பிரின்ஸிபல் கூப்பிட்டாங்க, நீங்கள் எல்லாருமே படிச்சுட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே படிச்சுட்ருக்காங்க. ஜிமின் என்னாச்சு? பிரின்ஸிபல் கூப்பிட்டாங்க.
ஓ! சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டுருக்கீங்க. அந்த 3 கிளாஸையும் தாண்டி போணும். ஸோ ஜிம்மன் அப்படியே உங்கள புடிச்சு இழுத்துட்டான். "ஜிம்மன் என்ன பண்ற?" "ஏய் வயன், எனக்கு என்னமோ தெர்ல. ஒரு மாதிரி வேர்க்குதுடி." "வேர்க்குதா?" ஆம். அப்படியே பார்த்தா அவனுக்கு வேர்த்து ஒரு மாதிரி இருக்கும் அவன் ஃபேஸே. அவன் உடம்புலாம் ஹீட்டா இருக்கு. "ஏய் என்னாச்சு ஜிம்மன்? நல்லா தானே இருக்க? உடம்பு சரியில்லையா?" "என்னாச்சுன்னு தெர்லடி. ஒரு மாதிரி ஹாட்டா ஃபீல் பண்றேன்." "ஐ வாண்ட் டு டூ இட் வயன்." "ஏய் என்னடா விளையாடுற? அதெல்லாம் முடியாது ஜிம்மன். நம்ம இங்க காலேஜ்ல இருக்கோம். இருந்தா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னால முடியல வயன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. நீங்க அவன் கண்டிஷன பார்க்குறீங்க. அவனுக்கு சுத்தமா முடியாத மாரி இருக்கு. "ஜிம்மன் என்னாச்சு?" "தெர்ல வயன். ஐ கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப் வயன். ப்ளீஸ் வில் யூ கோஆப்பரேட்?" அப்படின்ற மாரி கேட்குறான். நீங்க பார்த்துட்டு, "ஜிம்மன் இது காலேஜ் ஜிம்மன். என்னால என்ன பண்ண முடியும்?" "காலேஜ் இந்த சைடு யாரும் வரமாட்டாங்க வயன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவெல்லாம் சாத்திட்டு, ஜன்னல்லாம் சாத்திட்டான். "என்ன பண்ற?" "ஜிம்மன் ஜிம்மன் என்னடா பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றதுக்குள்ளேயே அவன் நெக்கெல்லாம் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ நீங்க அப்படியே லைக் அந்த சீன் கட் பண்ணிக்கலாம். இத டெலகிராமில பார்த்துக்கோங்க ஓகேவா? டெலகிராம் லைக் அந்த லிங்க்கு எப்பவும் போல வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. சேனலோட அபவுட்லயும் இருக்கு. அதில பார்த்துக்கோங்க ஓகேவா? உங்க 2 பேருக்கும் அந்த ஒரு மேக் அவுட் செஷன் அப்படியே முடிஞ்சிருக்கும். நீங்க அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரியா ஆகுது உங்களுக்கு. "வயன் வயன் நீ ஓகே தானே?" ஓகே ஜிம்மன். வலிக்குது." அப்படி சொல்லிட்டு நீங்க அப்படியே ஒரு மாதிரி டயர்டா இருக்கீங்க. ஸோ நீங்க வந்து அந்த கதவ லைக் உங்கள அப்படியே லே டவுன் பண்ண வச்சுட்டு, ஸோ அவனோட ஷர்ட் இருக்கும்ல, அவன் ஆக்சுவலா 2 ஷர்ட் போட்டிருப்பான். ஐ மீன் ஒரு பனியன், அதுக்கப்புறம் ஒரு ஷர்ட் மாதிரி. ஸோ அத அப்படியே கழட்டி உங்க மேல போடுறான். அப்படியே போட்டுட்டு லைக் அவனுக்கு இப்பதான் ஒரு ஒரு தாட்டே வருது. எதனால டக்குன்னு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது, அந்த சாக்லேட் உன்கிட்ட கேட்டிருப்பான். லைக் யார் இந்த சாக்லேட் குடுத்தான்னு சொல்லிட்டு, மனோஜ்ன்னு ஒரு பையன். ஸோ அவனுக்கு செம்ம கோவம் வருது. பிகாஸ் அந்த சாக்லேட் உங்களுக்காக குடுத்தது. உங்கள எதா பண்றதுக்கு. அந்த பையன் உங்க மேல அப்சஸ்டா இருப்பான். உங்ககிட்ட லவ்வுமே சொல்லியிருப்பான். நீங்க தான் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிச்சு மட்டும் விட்டுருப்பீங்க. ஸோ ஜிம்மனுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. அவங்க லைக் நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்கன்ற மாரி சொல்லிட்டு, ஒரு எமர்ஜென்சினால சொல்ல முடியாம போயிட்டீங்கன்ற மாரி உங்க கிளாஸ்க்கு சொல்லியாச்சு. அந்த பசங்க கிளம்பியும் போயிட்டாங்க. ஸோ மீதி இருக்காங்கல்ல பசங்க. ஆக்சுவலா ஜிம்மின் கிளாஸ் பையன் தான் அது. ஸோ அங்க வந்துட்டு கிளாஸ்ல வந்து செம்ம கோவமா, "மனோஜ் மனோஜ் எங்க?" "சார் அவன் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான்." "சரி ஓகே. அவன் வந்தானா எனக்கு இம்மீடியட்டா கால் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில போறதுக்கு போறான். கரெக்ட்டா அந்த பையன் வந்துட்டான். "சரி எல்லாரும் வீட்டுக்கு போங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் கேன்சல். வயன் மேம் கொஞ்சம் எமர்ஜென்சின்னு வெளில போயிட்டாங்க. ஸோ ஐ டூ ஹேவ் அன் எமர்ஜென்சி. ஸோ யா எல்லாரும் கிளம்புங்க." அப்படின்றான். ஸோ எல்லாருமே பசங்கலாம் போயாச்சு. மனோஜ் அப்படியே கூட்டிட்டு செம்ம கோவத்துல அப்படியே ரெஸ்ட் ரூம் கிட்ட அப்படியே புடிச்சு இழுத்துட்டு போறான். "ஏய் என்ன ஒரு இதுல வயனுக்கு என்ன சாக்லேட் குடுத்த?" "சார் சார் சார் அது அது என்ன குடுத்த?" "சார் அது ஜஸ்ட் அப்படியே பல்லுலே அப்படியே ஒரு குத்து தான். பல்லு உடைஞ்சிருக்கு." "சொல்லுடா." "சார் சார் மன்னிச்சிடுங்க சார். சார் சார் அந்த சாக்லேட் சாப்பிட்டா ஃபிசிக்கலாக இருக்கணும்னு தோணும் சார். அதான் அப்படியே செம்ம அடி அடிக்கிறான் ஜிம்மன் வர கோவத்துக்கு. லைக் என்ன இருந்தாலும் நீங்கள் அவனோட ஒய்ஃப். எப்படி இந்த மாதிரி ஒரு தாட் வந்துச்சுன்னு ஜிம்மன் செம்ம அடி அடிச்சுட்டு, இனிமேல் மொயன் பக்கம் போனன்னு தெரிஞ்சது தொலைச்சிருவோம் உன்னை, வெட்டி போட்டுருவான் என்னன்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவத்தில் இது பண்ணான். "சார் சார் 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 என்னை மன்னிச்சிருங்க. ஏதோ தப்பாக பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் மேம் பக்கம் வர மாட்டேன் சார். சார் மன்னிச்சிருங்க சார்." அப்படின்னு சொல்லிட்டு காலில் வந்து கெஞ்சிட்டு இருக்கான். "கெட் லாஸ்ட். இதுக்கப்புறம் இப்படி பண்ணாத." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறான். நீங்கள் பார்த்தா நாங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ரைட் உங்களுக்கு. அப்படியே கஷ்டமாக இருக்குது ஜிம்மனுக்கு. இந்த ஒரு நிலமையில பண்ணியிருக்கக்கூடாதுன்னு அவனுக்கு தோணுது. அவனாலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நீங்கள் அப்படியே படுத்திருப்பீங்களா, உங்களை அப்படியே அவன் காரில் கூட்டிகிட்டு வரான். ஆக்சுவலாக ஜிம்மன் ஹேவ் அ கார். நீங்கள் வந்து லைக் வேணுனே தான் பைக்கில் வருவா சில நேரத்தில். ஆனால் இந்த வாட்டி வரும்போது உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ கார் இருக்கும். இந்த பக்கம் யாருக்கும் தெரியாமல் பின் கேட் வழியால் உங்களை கூப்பிட்டு போய் காரில் கூட்டிகிட்டு போயிருப்பான். உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறான். பார்த்தா உங்கள் சாரீலாம் ஸ்டெயின்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு
உங்களுக்கு வந்து லைக் நைட் ட்ரெஸ் மாதிரி போட்டு விட்டு உங்களை அப்படியே பார்க்குறான். கஷ்டமாக இருக்கா அவனுக்கு, ஏன்டா அப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படியே மார்னிங் ஆகியிருக்கும். ஜிமின் தூங்கவே இல்லை, ஒரு மாதிரி கில்ட்லேயே இருந்திருப்பான். நீங்கள் கண் முழிக்கிறீங்க, டயர்டாக இருக்க உடம்புலாம். அம்மா வலிக்குது வயன், ரொம்ப வலிக்குதா வயன் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்போ தான் தெளிவாக முடிச்சு பார்க்குறீங்க. ஜிமின் தூங்கலையா நீ? எங்கே இருக்கோம்? வயன் நம்ம வீட்டில் இருக்கோம். அப்போது காலேஜ் நான் உங்களெலாம் வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். இது பண்ணது யாருன்னு தெரியுமா? அந்த மனோஜ் பையன். அந்த சாக்லேட் உன்னை தப்பாக யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்தது, அதை நான் சாப்பிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு புரியுது. ஜிமின் நீங்கள் ஒரு மாதிரி பயத்தில் ஹக் பண்ணிக்கிறீங்க. பிகாஸ் அந்த மாதிரி ஜிமின் இல்லைன்னா என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அது நீங்கள் சாப்பிட்டு வேறு மாதிரி போயிருந்துச்சுன்னா. ஸோ அப்படியே ஒரு மாதிரி நீ அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் தான் பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன் அப்படின்றான். ஸோ அப்படியே சமாளிச்சுட்டு சாரிடி என்ன தெரியாமல். ஜிமின் இட்ஸ் ஓகே, இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்சம் சாப்பிட்டாலே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இப்போது நீ ஃபுல்லாத்தையும் சாப்பிட்ட. ஐ நோ உன்னோட கண்டிஷன் என்னன்னு தெரியுது, என்னை புரிஞ்சுக்கிட்டல. இருந்தாலும் சாரி வயன். இட்ஸ் ஓகே ஜிமின், நீ என்னோடய ஹஸ்பண்ட், நான் உன்னோட ஒய்ஃப். நம்ம 2 பேருக்குள்ளே இது ஆக்சுவலாக நடந்திருக்கணும். உன்னை வேணும்னே டீஸ் பண்ணணும் தான் பண்ணேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஜிமின் அப்படியே பார்த்துட்டு இருக்கான், என்ன சொல்கிறா அப்படின்ற மாதிரி. ஆமாண்டா பொறுக்கி, நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, எல்லா பொண்ணுங்களும் உன்னை பார்த்து வழியும் போது கடுப்பாக இருக்கும். அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரியே நீயும் அப்படி தான் நடந்துப்பேன். அதான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு லவ் யூடி, உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் வயான். வயான் என்ன, எனக்கு திரும்பியும் பண்ணும் போல இருக்குது. எடு செருப்படாய சொல்லிட்டு நீங்கள் இங்கே கீழே கிடக்கவும் லைக் அது வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற செப்பல் தூக்கி அடிக்கிறீங்க. ஏன்டி இப்படி பண்ணுற? இது பண்ணதுக்கே மனுஷன் நடக்க முடியாமல் இருக்கானா? அப்போ என்னை மட்டும் கீழே உள்ள வச்சல்ல அப்படின்றான். நீங்கள் பார்த்துட்டு அதுவும் இதுவும் ஒன்றாடா? ஒன்றும் இல்லை தான் ஏன், இருந்தாலும் இன்னொரு செருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறீங்க. ஓகேடா, இப்படி வந்து ஒரு ஜாலியான ஒரு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலேஜ்லேயும் சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மனோஜ் பையனை சஸ்பெண்ட் பண்ண வச்சுருப்பான் ஜிமின். இதுக்கப்புறம் காலேஜும் திருப்பி அவன் கண்டினியூவும் பண்ணல. ரொம்ப மோசமான பையன் அவன், கொஞ்சம் பணக்கார பையன். ஸோ அதனால் ஸோ இப்படியே வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடிச்சுக்கலாம். ஓகேடா, இதை வந்து லைக் கொஞ்சம் ரொமான்டிக்காக போட சொல்லியிருந்தீங்க, அதுவும் தான் இருக்கும். நீங்கள் அந்த லைக் அன்கட்டும் போய் பாருங்கள். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்ப்போம். பாய் அம்மி. கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் வெயிட்டிங். ஓகேவா? பாய் அம்மி. சரங்க.